வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, யுஜிசி நெட்டுடைய அப்டேட்டடாக இப்போ உள்ள ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஹியர் பண்ணி நோட்ஸ் எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். இது வரைக்கும் வந்த கொஷின் கிடையாது, புது கான்செப்ட் தான். என்வாயர்மெண்டல் கம்யூனிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்வாயர்மெண்டல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. எது ரிலேட்டடாக நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி. ஓகே, அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு எஜுகேட் பண்ணுறாங்க, டீச் பண்ணி கொடுக்குறாங்க, இன்ஃபர்மேஷன் வழங்குறாங்க. தென் தூண்டி நம்மளை வந்து ஒழுங்காக அந்த என்வாயர்மெண்டலை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும். என்வாயர்மெண்டல்னால் சரௌண்டிங்ஸ், இயற்கை சூழலை நம்ம பாதுகாப்பாக நம்ம வந்து கொண்டு போகணும். ஏன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வெல்லாம் நமக்கு இந்த கம்யூனிகேஷனில் நடக்கும். அப்போ இது வந்து சஸ்டைனபிள், அதாவது வறட்சி இல்லாமல் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த என்வாயர்மெண்டல் அப்படின்றது இருக்குது. அப்போ என்வாயர்மெண்டல் கம்யூனிகேஷன்றது எதை சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்வாயர்மெண்டல் கம்யூனிகேஷன் இன்க்ளூட்ஸ் ஹியூமன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சரை பற்றி ஹியூமனுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சராக வருது. ஸோ அப்போ வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்னா இங்கேயும் இருக்குது, இதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. மற்ற 2 ஆப்ஷனுமே நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் த என்வாயர்மெண்டல் கம்யூனிகேஷன் ஒன்லி மெயின் ஸ்ட்ரீம் கன்வர்ஷனல் மீடியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர், ரேடியோ, மேகசின், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி உள்ளது. ஓகே, ஸோ இப்போ ஒன்லி மெயின் ஸ்ட்ரீமில் மட்டும்தான் அட்வர்டைஸிங் கொடுப்பாங்களா, கொடுத்து மக்களை வந்து தூண்டி அவங்களுக்கு போய் ரீச் பண்ணுற மாதிரி வைப்பாங்களா, அப்படியெல்லாம் இருக்காது. நிறைய மீடியாஸ் இருக்குது. ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணலாம், வீடு வீடாக போய் விழிப்புணர்வு பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போது ஒன்லி மெயின் ஸ்ட்ரீம் வந்திருக்கிறதுனால இது வந்து என்னது, இன்கரெக்டுன்னு வருது. ஓகே, அப்போ ஒன்லி இல்லை அப்படின்னா கம்பல்சரி பண்ணுறாங்கன்னு வரும் மென்ஷன் பண்ணி. பட் இதில் வந்து ஒன்லி அது மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், அப்புறம் வந்து நியூஸில் சொல்கிறது, ரேடியோ, மேகசின் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது தான் ஒன்லி மெயின் ஸ்ட்ரீம்னு அர்த்தம். அப்போ கன்வர்ஷனல் மீடியா மட்டும் சொல்கிறது கிடையாது, நிறைய இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. நேரில் போய் அவேர்னஸ் கொடுக்குறது, ஆர்டிக்கிளில் போடுறது, இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இன்கரெக்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு, இன்னொன்று வந்து இன்கரெக்ட்ன்ற போது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்திங்கன்னா, சி வந்து ரைட்டான ஆன்சராக வரும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் அன் அரித்மேட்டிக் சீரீஸ் ஹேவிங் 50 terms, the first and last term are 3 and 199 respectively. What is the sum of the seriesனு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரித்மேட்டிக் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து எத்தனை டேம் இருக்குதான், 50 டேம்ஸ் இருக்குதான். அப்போ நம்பர் ஆஃப் த ஐட்டம்ஸ், மொத்தம் நம்பர் எத்தனை இருக்குதான், 50 டேம்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த லைன் பார்த்திங்கன்னா த ஃபர்ஸ்ட் இது வந்து 3 அப்போ அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 3. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 199 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டுக்கு எல்லுன்னு போட்டு 199 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 டேம் தான் இதில் வருது. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் த சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குது, சம் ஆஃப் த டேம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து n = 50, அது வந்து நம்பர் ஆஃப் த ஐட்டம். மொத்த அரித்மெட்டிக் சீரீஸில் எத்தனை நம்பர் இருக்குது, 50 டேம்ஸ் இருக்குது, அதை என்னன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டேம் வந்து ஏன்னு எடுத்து, ஃபர்ஸ்ட் டேம் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேம் வந்து 199ன்னு இது பண்ணியிருக்காங்க. இனிமேல் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் த சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது ஃபார்முலா வந்து சம் டேம் வந்து கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த டேம்ஸ். இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா
n by 2 a plus last l. ஓகே, இதுதான் வந்து என்னது அதனுடைய ஃபார்முலா. இதில் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ அது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். நம்பர் ஆஃப் த ஐட்டம் எவ்வளோனா 50. ஓகே, அதில் அது சம் ஆஃப் த டேர்மில் 50 ஐட்டம் இருக்குது. அப்போ s is equal to 15 போட்டு நம்ம எழுதணும். ஸோ அது ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறேன். n நம்ம என்ன எடுத்திருக்கோம் 50 டிவைடட் பை 2 ஃபார்முலா படி. தென் ஏக்கு 3 ப்ளஸ் எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 199. ஓகே, ஸோ தென் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 25 கிடைக்கும் நமக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ப்ராக்கெட்டில் உள்ளதை ஆட் பண்ணணும். 202 கிடைக்கும். இந்த ரெண்டு இதுலேயும் மல்டிப்ளை இருக்குதுன்னு அர்த்தம். 25 × 202ன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5050 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 5050 கிடைக்கும். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பி வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ பர்சன் பைஸ் எ மொபைல் ஃபோன் ஃப்ரம் எ ஷாப் ஃபார் ₹7,800. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, பை பண்ணுறாரு, வாங்குறாரு ஒரு ஷாப்லேருந்து. எவ்வளோ 7,800 rupees. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் ஷாப்கீப்பர் மேக்ஸ் எ ப்ராஃபிட் ஆஃப், அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 20%. காஸ்ட் ப்ரைஸை விட அவர் ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருப்பார், அந்த வாங்கின விலையை விட 20% என்ன பண்ணுறாரு ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. அப்போ வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன் தான் குவெஸ்டின். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் கேட்டிருக்கறனால ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, வாங்கினது எவ்வளோ 7,800. அப்போ அது செல்லிங் ப்ரைஸ். எது செல்லிங் ப்ரைஸ்? இதான் செல்லிங் ப்ரைஸ். SP is equal to 7,800. அடுத்து பார்த்திங்கன்னா இது ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 20%. எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படின்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இனிமேல் ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா போட்டால் போதும். இது வந்து என்னென்னா ப்ராஃபிட்டுக்குள்ளே ஃபார்முலா படி அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ SP is equal to 100 plus profit divided by 100 into CP. ஸோ இந்த சிபிக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. SP வந்து 7,800, தென் ப்ராஃபிட் P போட்டிருக்கிறது வந்து 20%. ஸோ இதை அப்ளை பண்ணால் போதும். ஸோ அதை அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில். ஸோ அப்போ 100 plus 20 divided by 100. ஸோ எஸ்பியுடைய வேல்யூ என்ன 7,800. ஸோ இந்த இடத்துல தான் எஸ்பி இருக்குது 7,800 சீக்வல்ட்டுன்னு போட்டாச்சு. சிபியுடைய வேல்யூ தெரியாது, அதனால் எக்ஸ் போட்டிருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 100 + 20 ஆட் பண்ணிங்கன்னா 120 டிவைடட் பை 100. இந்த சைடு எக்ஸ் இருக்கும், இந்த சைடு அப்படியே 7,800 கிடைக்கும். ஓகே, ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 12 இங்கே 10 இருக்குது, 12x டிவைடட் பை 10 இருக்குது. ஸோ இந்த 10 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இதுக்கு கூட இன்னொரு அடிஷ்னல் 0 வரும். ஓகே, அப்போ அந்த 10 போயிடுச்சு. 7,8,0,0,0 இருக்குது. ஓகே, கீழே எதுவுமே டினாமினேட்டர் கிடையாது நமக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணணும். அப்போ 12x is equal to 7,8,0,0. அப்போ 12 டேபிளில் நம்ம வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் டிவைடு தான். 7,8,0,0 போட்டாச்சு, இன்னொரு 0 இருக்குது.
12 டேபிள் சொல்லி பார்க்கணும். 12 டேபிளில் இது எத்தனை டைம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 72 வருது. 6 டைம்ஸ். 6 12s are 72. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 60 வரும் கீழே. 72. ஓகே. 5 12s are 60. ஸோ இந்த ஒரு 0 தான் கீழே இறங்கியிருக்கு. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மேலே கொண்டு போட்டுடணும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6500 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டியூ டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் ஹேஸ் பிகம் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ மாஸ் கம்யூனிகேஷன்னா என்னது, லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து ரீச் பண்ண வைக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூடியூபு, டெலிவிஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸை போய் ரீச் பண்ணும் அந்த கம்யூனிகேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்றது புதுசாக ஒன்று ஒன்றா வரும்போது கம்யூனிகேஷன் எப்படி இருக்கா, மாஸ் கம்யூனிகேஷன் மாதிரி இருக்குதான்னா கம்பல்சரி நிறைய பேரை போய் ரீச் பண்ணுது, நிறைய இன்ஃபர்மேஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் குரூப்ஸ்க்கு போய் அடையுது. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2, வித் த அரைவல் ஆஃப் சேட்டலைட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். சேட்டலைட்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சென்டர் மூலமாக நமக்கு லைப்ரரி வழங்குறது எல்லாமே ஆன்லைன் மோட்லமே நிறைய நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். தேசிஸ்லேருந்து யூனிவர்சிட்டிஸ் உள்ள எல்லா தேசிஸும் எல்லாமே சப்மிட் பண்ணிக்கலாம் ஷோத்கங்காவில். ஸோ இந்த மாதிரி சேட்டலைட் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது சேட்டலைட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேஸ் பிகம் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் தேன் எவ்ரி பிஃபோர். முன்னாடியை விட இது வந்து என்ன ஆகிருக்கு, ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணியிருக்கு. ஃபாஸ்ட்டாக போய் மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட்ஸு கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது தான், ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிபிஓடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து நியூ கான்செப்ட் தான். இது அப்ரிவேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நமக்கு ஐசிடியிலேருந்து அப்ரிவேஷன் வரும். இப்போ ரீசன்ட் டேஸில் என்னதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் அண்ட் என்வாயர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு அப்ரிவேஷன். ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா சி வந்து ரைட்டான ஆன்சர். காம்பினேஷியஸ் பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகே. சி வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய், நித்யா.